மேம் இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகப்பொலிவு. இந்த ரீசனால முகத்தில் நிறைய முகப்பொருட்கள் வர்றது இன்னொரு முக்கியமான காரணம். இப்போ டேண்ட்ரஃப் இருந்தால் கூட முகத்தில் வந்து பிம்பிள்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மைதானா மேம்? டேண்ட்ரஃப் அப்படின்றது ஒரு பூஞ்சை. இந்த மாதிரி பயன்படுத்தும் போது சருமம் ரொம்ப பொலிவாக இருக்கும். சருமத்தில் வரக்கூடிய நோய்களும் வராமல் இருக்கும். சிலருக்கு அடிக்கடி வந்து நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர் டாக்டர் நித்யா மேம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகப்பொலிவு. இப்போது வர பொண்ணுங்க எல்லாருமே வந்து முகம் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி நிறைய ஃபேஸில் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸு, கருவளையம் இதெல்லாம் நிறைய வருது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கேர்ள்ஸ்க்கு எல்லாமே. இதெல்லாம் வந்து சரியாகிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது சொல்யூஷன் இருக்கா மேம் சித்த மருத்துவத்தில்? முகம் பொலிவுன்றது எல்லாருக்குமே ஒரு ஆசையாக தான் இருக்கும். ஆண்கள் கூட இன்றைக்கி நிறைய வந்து கேர் எடுத்துக்கிறோம். என்னென்னா நம்ம உடலில் ஏதாவது பாதிப்பு இருக்குன்னா அது ஸ்கின்ல நமக்கு தெரியும். ஸோ சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், இப்போது மருத்துவர் வந்து நம்ம ஒரு பிரச்சனைக்காக போகிறோன்னா நாக்கை நீட்டுங்க, கண்ணுக்கு கீழே இமையை வந்து நீக்கி பார்ப்பாங்க. ஸோ முகத்தில் ஏன் வீக்கம் இருக்குது, ஸோ உடலோட ஹெல்த்தை வந்து பிரதிபலிக்கிறதுக்கு முகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் கேட்ட மாதிரி கருவளையம் வருது, சின்ன சின்ன டார்க் ஸ்பாட்ஸ் வர்றது, ஹைப்பர் பிக்மெண்டேஷன், எல்லாமே முகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். நம்ம உடலில் பிளட்டில் டாக்ஸின்ஸ் இருக்குன்னா முகத்தில் இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். அடுத்ததாக ஹார்மோன் இம்பேலன்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த டீனேஜில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் இதெல்லாம் வர்றது பார்க்குறோம். ஸோ இது வந்து ஆக்னி வல்காரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபேஸில் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போதோ, தொற்று கிருமிகள் வந்து ஃபேஸில் இருக்கும்போது அந்த ஸ்போர்ஸ் வழியாக உள்ளே போயிட்டு நமக்கு கட்டிகள் மாதிரி வருது, ஆக்னி வல்காரிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரீசனால முகத்தில் நிறைய முகப்பொருட்கள் வர்றது இன்னொரு முக்கியமான காரணம்னு பார்த்தோன்னா அடிக்கடி டஸ்ட்டு நம்ம ஃபேஸில் பட்டுகிட்டே இருக்கிறது. ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு அடுத்த ஒரு ரீசன் சொன்னேன். தைராய்டு இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு பார்த்தோம்னா முகத்தில் இந்த பிரச்சனைகள் வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ முகத்தில் வரக்கூடிய இந்த கருவளையம் அடுத்தது சொன்னோம்னா, நம்ம சொன்ன மாதிரி பாடியில் டாக்ஸின்ஸ் இருந்தாலோ, ரொம்ப நைட்டில் கண் முழிச்சு ஒர்க் பண்ணுறோம், சிஸ்டம் ஒர்க் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஒரு 8 hours 10 hours கூட சிஸ்டம் பார்த்துட்டு தான் நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அடுத்ததாக ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், இதுதான் மேஜர் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். இரவு தூங்காமல் இருக்கிறது, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறது. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப இளமையாக இருக்கக்கூடிய பருவத்திலே பார்த்தோம்னா ரொம்ப ஏஜ்டு லுக் தெரியுது. ஸோ என்றைக்குமே இளமையாக இருப்பதற்கான நிறைய காயக்கற்ப மருந்துகள் வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தாலும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருக்கிறோன்னும் போதும் முகத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. ஓகே மேம். இப்போ டேண்ட்ரஃப் இருந்தால் கூட முகத்தில் வந்து பிம்பிள்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மைதானா மேம்? டேண்ட்ரஃப் அப்படின்றது ஒரு பூஞ்சை தோற்று. ஸோ இது நம்ம டேண்ட்ரஃப் தலையில் இருக்கும்போது முகத்தில் நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சு அந்த ஃபோர்ஹெட்டில் தான் வந்து தெரியும். ஃபோர்ஹெட்டில் வந்து பார்த்தோம்னா சின்ன சின்னதாக புள்ளிகள் மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. ஸோ டேண்ட்ரஃப் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த கிருமிகளோ இல்லை தொற்றுகளோ நம்ம வந்து ஃபேஸில் படும்போது வர்றதுன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஜென்ரலாகவே ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும் ஒரு சிலருக்கு. ஸோ தலையில் நிறைய எண்ணெய் வைப்போம். ஸோ அது வந்து நம்ம டஸ்ட்டோட சேர்ந்து ஃபேஸில் இறங்குதுன்னும் போதும் இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. ஸோ டேண்ட்ரஃப் இருந்தாலும் நம்ம ஃபேஸில் நிறைய பிரச்சனைகள் வருது. இது தாண்டி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு பிரச்சனை ஏற்படுது. மங்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த பட்டர்ஃப்ளை ஷேப்பில் 2 கண்ண பகுதியிலையோ மூக்கு பகுதியிலையோ நமக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்குறோம். ஸோ இந்த மெலஸ்மா கண்டிஷனும் ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறம் ஸோ இன்ஃபெக்ஷன்னாலேயோ இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் பெண்களுக்கு நிறைய ஏற்படுறத பார்க்குறோம். ஸோ இதுவுமே நமக்கு டேண்ட்ரஃப்னால வரலாம், ஸோ பொல்யூஷனால் வரலாம். ரொம்ப ஆயிலி டயட் நம்ம சாப்பிட்றதுனால இல்லை ஆயிலி ஸ்கின் நமக்கு இருந்தாலும் இது ஏற்படலாம். மேம் இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கிறவங்க வந்து வெள்ளையாகணும், சீக்கிரம் நான் வந்து ஒயிட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் போடுறாங்க, கெமிக்கல் க்ரீம்ஸு. அதனால் அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும். இதில் உங்களோட ஒப்பீனியன் என்ன மேம்? இப்போ கருப்பாக இருக்கிறோம் நான் வெள்ளையாக ஆகணும்னா இது நேச்சர், நம்மளுடைய ஜீன்லேயே வரக்கூடியது இல்லையா? ஸோ ஒரு அளவுக்கு நம்ம அதை கொண்டு வரலாமே தவிர கம்ப்ளீட்டாக நான் வந்து வெள்ளையாக மாறணுன்றதுலாம் கடவுள் நமக்கு கொடுத்தது. இது வந்து பை பர்த்தில் நமக்கு வரக்கூடியது. ஸோ இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம வேறு ஏதாவது முயற்சிகளில் அதிகமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக பாதிப்புகள் ஏற்படுது. இன்றைக்கி ஸ்கின்ல கூட நிறைய பேருக்கு கேன்சர் வருவதற்கான காரணங்கள் இந்த மாதிரி அதிகமாக கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதும் ஒரு காரணமாக தான் இருக்குது. ஸோ நேச்சுரலாக நம்மளுடைய ஸ்கின் டோன் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்போது சன்லைட்டில் போயிட்டு வரோம், அதிகமாக வெயிலில் போயிட்டு வரோம், சன்ஸ்க்ரீன் நம்ம போட்டு யூஸ் பண்ணிட்டு போகிறோம்.
அடுத்தது பார்த்தோம்னா அதிகமான வெயில்னால ஸ்கின் டேன் ஆகுது. அதை வந்து நம்ம மீட்டு கொண்டு வர முடியுமே தவிர ரொம்ப நம்ம வந்து வெள்ளையாக மாறணும், ஃபேராக மாறணும் அப்படின்னா இயற்கைக்கு புறம்பாக நம்ம எதுவும் செஞ்சாலும் அது ஆபத்தில் தான் முடியுதுன்னு சொல்லலாம். அடுத்து இது பேசிக்காக நம்மளுடைய சருமத்தை ஆரோக்கியமாக வைக்க நிறைய மூலிகைகள் இருக்குது. இப்போது சித்தர்களே நம்ம சொல்லியிருக்கிற விஷயங்கள் ஒவ்வொரு நோய்க்கும் ஏற்ற மாதிரி, ஸோ அந்த தைல வகைகளோ அதற்கு ஏற்ற மாதிரியான குளியல் பொடி வகைகளோ, முகத்தில் சருமத்திற்கு நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய பொடி வகைகள், அதுக்கப்புறம் இந்த புகை வகைகள்லாம் சொல்லுவோம். புகை சொல்லுவோம், ஸ்டீம். இப்போ ஸ்டீம் எடுக்கிறோம். முன்னாடிலாம் இந்த புகை அப்படின்னு சொல்லும்போது அகில், தேவதாரு, சந்தனம் இந்த மாதிரியான கட்டைகளை பயன்படுத்தி அந்த புகையை நம்ம வந்து முகத்தில் குளிச்சுட்டு வந்த உடனே அதை வந்து காட்டணும். ஸோ அப்படி காட்டும்போது ஸ்போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகி நமக்கு இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி தான் ஃபேஸ்க்கோ இல்லை வேறு நம்ம உடலில் எந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் ஸ்கின்ல இருந்தாலும் நம்ம வந்து நலங்கு மாவை பயன்படுத்துகிறோம். இதில் வந்து பார்த்தோம்னா ஸோ வெட்டி வேர், சந்தனம், விளாமிச்சு வேர், இந்த மாதிரியான ஒரு 7-8 வகையான மூலிகைகள் சந்தனத்தோடு சேர்த்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இது குழந்தைகள்லேருந்தே நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ குழந்தைகளுக்கு நம்ம பயன்படுத்தும் போது அதிகமாக ஆவாரம் பூக்களையும் ரோஜா இதழ்கள், சந்தனம் இதை வந்து பேசிக்காக நிறைய ஆட் பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு கூட இதை பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் போது சருமம் ரொம்ப பொலிவாக இருக்கும். சருமத்தில் வரக்கூடிய நோய்களும் வராமல் இருக்கும். சிலருக்கு அடிக்கடி வந்து சின்ன சின்னதாக எனக்கு வந்து குட்டி குட்டியாக பொறியாக வருதுங்க, என்ன ரீசன்னே தெரியல, ரெட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் அது அப்படியே பிளாக் ஸ்பாட்டாக மாறிடுதுன்னு சொல்லுவாங்க. இதற்கு எல்லாமே ஒரு நாளைக்கு 2 முறை இந்த பொடியை பயன்படுத்தி நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா நிச்சயமாக சருமம் பொலிவாக இருக்கும். ஓகே மேம். இப்போ முகத்தில் பார்த்தீங்கன்னா மேம் தேம்பல் வருது இல்லை மேம் நிறைய பேருக்கு, இது எதனால் மேம் வருது? தேம்பல் அப்படின்னு சொன்னால் அந்த நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சின்னு சொல்லலாம், சத்து குறைபாடுனால வரலாம். ஸோ சத்து குறைபாடு முக்கியமாக விட்டமின் ஏ, இ, இது 2மே நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எல்லாமே ஃப்ரூட்ஸில் இருக்குது. முக்கியமாக பப்பாளி பழம். நம்ம என்ன பண்ணுறோம்னா பப்பாளி பழம் ஃபேஸ்க்கு போடுறோம். டெய்லி ஒரு 2 பீஸ் உளுக்கு சாப்பிட்டாலே நம்ம சாப்பிட என்ன ஆகும்னா ஸ்கின் டோன் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். பப்பாளியில் நிறைய பலன்கள் இருக்குது. அதே மாதிரி குடல் சுத்தம், நம்ம இன்டெஸ்டைனில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது. வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் சொல்லுவோம். குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா அந்த மோஷன் போகிற இடத்துல கை வச்சு அரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைங்க எனக்கு அரிக்குது, உள்ளே பூச்சி இருக்கிற மாதிரி இருக்குது, நெண்டுதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ குடல் பகுதியில் நமக்கு இன்ஃபெஸ்டேஷன், வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருந்ததுனாலும் முகத்தில் அது வந்து தேமல் மாதிரி தெரியும். முகத்தில் வெண்மை நிறத்தில் தேமலோ இல்லை கழுத்து தோள்பட்டை பகுதியில் தேமல் தெரியறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதற்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா குடல் பகுதியில் அதிகமாக நமக்கு டாக்ஸின்ஸ் இருக்கிறதோ இல்லை வார்ம்ஸ் நிறைய சேர்ந்து இருக்கிறது. ஸோ குடல் பகுதியில் புழுக்கள் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா நம்ம சாப்பிட்ற உணவு கூட உடலில் என்ன தான் உணவு எடுத்தாலும் அண்டர் வெயிட்லேயே இருக்காங்க, ரொம்ப ஒல்லியாகவே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் சொல்லலாம். ஸோ அதை வந்து நீக்கிறதுக்கான மருந்துகள் சித்த மருத்துவத்தில் கொடுக்குறோம். ஸோ பெஸ்ட்டாக இதற்கு என்ன பார்க்குறோம்னா குடல் புழுக்களை வந்து வெளியேற்றணும் அப்படின்னா நம்ம பேசிக்காக இந்த கடுக்காய் சூர்ணம் இருக்குது இல்லைங்களா, கடுக்காய் சூர்ணம் வாங்கிட்டு வந்து வீட்லேயே நம்ம இந்த சின்னதாக ஹோம் ரெமெடி மாதிரி இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ கடுக்காய் சூர்ணம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கணும். இது கூட பார்த்தோம்னா கொஞ்சம் வேப்பம் கொழுந்து, பெருங்காயம், பூண்டு, இது 3 வைத்து நல்லா அம்மியில் அரைச்சி ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு ஸோ வாரத்திற்கு 2 நாட்களோ 3 நாட்களோ நம்ம சாப்பிட்டுக்கிட்டே குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டே வரணும். டெய்லி காலையில் வெந்நீரில் குடிச்சிடணும். ஸோ இதை ஃபாலோ பண்ணும்போது குடல் சுத்தமாகும். அப்போ நேச்சுரலாக முகத்தில் வந்து அந்த தேமல் மறைஞ்சு ஒரு பொலிவு ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ ஸ்கின்னுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா ஒரு நாளைக்கு ஏதாவது 2 ஜூஸஸ் குடிக்கிறது நல்லது. ஸோ காலையில் நீங்கள் வந்து குக்கும்பர், வெள்ளரி ஜூஸ் குடிக்கிறீங்க. ஸோ மாலை நேரத்தில் நம்ம வந்து மாதுளை ஜூஸ் குடிக்கலாம். ஸோ காலையில் கேரட் ஜூஸ் எடுக்கிறோன்னா ஈவினிங், ஸோ மாலை நேரங்களில் ஒரு தர்பூசணியோ இல்லை ஆப்பிளோ ஏதாவது ஒரு ஜூஸ், இந்த மாதிரி பழச்சாறுகள் உள்ளே போக போக நமக்கு என்ன ஆகும்னா டெட் செல்ஸ் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிடும். தண்ணீரும் ஒரு அளவோடு போதும். ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர். ஸோ பெண்களாக இருக்கும்போது, ஆண்களாக இருக்கும்போது 4 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிச்சிக்கலாம். தண்ணீருக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸஸாகவும் நம்ம ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்கும் போதும் ரொம்ப ஈஸியாக அது அப்சார்ப்ஷன் நடக்கும். டெட் செல்ஸ் எல்லாமே வெளியில் வரவும் ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ தண்ணி குடிக்கிறது இம்பார்ட்டன்ட். அதற்கேற்ற மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவும் வந்து கரெக்டாக சாப்பிட்டுக்கணும். ஸோ நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் நல்லா இருக்கணும். ஸோ இரவு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஆயில், இதுக்கு பேசிக்காக நம்மளே ஒரு ஸ்பெஷல் ஆயில் கொடுக்குறோம். ஸ்தான தைலம்னு ஒன்று கொடுக்குறோம், குங்குமாதி தைலம் கொடுக்குறோம். இன்றைக்கி ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகிறதுக்கு நம்ம சொன்ன மாதிரி நலங்கு மாவு பொடிகளும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி தேமல் இருக்கா, இல்லை கருவளையம் இருக்கா, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் எளிமையாக நம்ம கொடுக்கக்கூடிய சித்த மருந்துகள். ஸோ அந்த பேக்கேஜ் அப்படின்றது இருக்குது. ஸோ ஃபேஸ் பேக்கோடு சேர்த்து அந்த ஆயிலும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நல்ல ஒரு ரிசல்ட் அதில் இருக்குது. ஒரு முழு விளக்கம் சொன்னீங்க மேம், ரொம்பவும் நன்றி மேம். நன்றிம்மா. நம்மளோட கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், சென்னை ஆதம்பாக்கம். உங்களுக்கு ஏதாவது மருத்துவம் தொடர்பான கேள்விகள் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.